இருப்பாரு கன்னியாவில். அவர் சொர்க்கத்தில் இருப்பாரு. அவர் தாடியும் அவரோட முகமும் லட்சுமித்தனமும் கண்ணுக்கெல்லாம் இருக்கு. படித்த 6 வருஷத்து மேலே நான் அழுது ஒப்பாரு குர்பான் கொடுக்குறது ஹஜ் பெருநாள் குர்பான் கொடுக்குறது சொன்னார். எப்படின்னு தெரியுமா மனு? சொத்தி முடம் கூன் குருடுக்கும் முதல் கொடுக்கட்டுமாம். 2வது ஏழைகளை பார்த்து கொடுக்கட்டுமாம். ஓமானி அப்படி செல்லாரு. அப்படி கொடுத்தாதான் அந்த குர்பான் சேரும், இல்லாட்டி சேராது. வேத்து மனுஷனுக்கு கொடுக்காதங்க, தின்னாத ஆக்களுக்கு கொடுக்காதங்க, ஆகாது. அவங்க தின்னத ஆக்கள் அப்படி ஆக்கள் இருக்கிறாங்க. ஆனால் சொத்தி முடம் கூன் குருடு செல்லாரு. என்னுடைய அடியார்கள் அநியாயம் பண்ணுகின்றார்கள், ஆனால் அவர்கள் செய்தது நன்மையோம் இல்லை சொல்லுவாரு. அப்பாளு நன்மை இல்லையாம், கொடுத்தாருக்கு எல்லாம் குறைக்கல இல்லையாம். ஒரு மனுஷன் ஒரு பிச்சைக்காரன் வந்தாலே நானும் ஒரு 50 ரூபா கொடுக்கணும். எனக்கு 50 ரூபாண்டு அவர் பிள்ளைண்டு 25 ரூபா எந்தியாபானே ஒரு ரூபாய் 30 ரூபா காணும் அவனுக்கு 50 ரூபா என்று நம்மளோட கையில் உள்ளத பிஸ்மில்லா. இறந்துட்டு வந்தாலும் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒரு 50 ரூபாய் கொடுக்கணும். பொய்யா அப்பா சொல்லுத வச்சுக்கணும். ஒரு 50 ரூபா நான் வச்சுட்டு தான் 50 ரூபா 1 ரூபா 20 ரூபா 50 ரூபா வச்சுட்டு தான் இருக்கிறேன். அதுகளுக்கு எடுக்க மாட்டேன். ஒரு பிச்சைக்காரன் வந்தா டக்குன்னு நமக்கு சில்லறை மாற்றலுமா மாற்றலாது, அது கொடுக்கணும். அப்போதான் அவன் மன சந்தோஷமா போவான். ஒரு 50 ரூபா ஒரு 100 ரூபா நம்ம கொடுத்தோம்னு அவனுக்கு சந்தோஷம். 50 ரூபாயும் போத அவனுக்கு கொழுப்பில் ஒரு 100 ரூபா காசு கொடுத்ததான் ஒரு காராத பாடு கொடுப்போம் கறிந்துட்டு போவான்.